நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் போடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். என்னடா சதீஷ், மூஞ்செல்லாம் பல்லா இருக்கு? டேய், மூஞ்சிலாம் எப்படிடா பல்லா இருக்கும்? வாயில தானே பல்லு இருக்கும். ஆமாடா, எல்லாருக்கும் வாயில தான் பல்லு இருக்கும். ஆனா இன்னைக்கு உனக்கு மூஞ்சி ஃபுல்லா பல்லா இருக்கே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ வேற. ஒன்றும் இல்லைன்னு சொல்ற, பின்னாடி என்ன வந்து சொல்ல போறியோ தெரிலடா. டேய் மச்சான், என்னடா? சரி, ஓகே, சந்தோஷமா இருந்தா சரிதான். என்ன இன்னும் அந்த மேடம் காணோம்? இருடா, வருவாங்க, ஏதாவது வேலை இருக்கும், அதை முடிச்சுட்டு வருவாங்க. சப்போர்ட்டா? ரைட். டேய் மச்சான், உங்க மரியாதைக்குரிய மேடம் வந்துட்டாங்கடா. கேட்டுச்சுடா உங்க மரியாதையா கூப்பிட்டது. மேடம் வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன கிளம்பலாமா? போலாமா மேடம்? சரி, ஓகே, நீங்கள் பைக்கில் வந்துடுங்க, நான் அந்த இடத்துக்கு ஆட்டோவில் வந்துடுறேன், ஓகேவா? என்னது ஆட்டோவா? எங்க மேடம் உங்க ஸ்கூட்டி என்னாச்சு? டேய், அதுதான் நீ இடிச்சிட்டு இல்லை, அதை நான் மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருக்கேன். எப்படி 3 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கொடுத்தேன், மேபி நாளைக்கு தான் போயிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் ஆட்டோவில் வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் பைக்கில் வாங்க. என்ன என்னது, ஸ்கூட்டி இல்லை ஆட்டோவில் வர போறீங்களா? சதீஷ், இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுடா மச்சான், தட்டி தூக்குடா. என்னடா, எப்படி ப்ராக்கெட் போடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா என்ன? டேய், நான் ஐடியா பண்ணணும்னு அவசியமே இல்லைடா, கடவுளாக பார்த்து சான்ஸ் கொடுக்குறாரு, நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதானடா. சார் எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இப்போ பாரு மச்சான். சரிங்க மேடம், நீங்கள் ஆட்டோவில் வாங்க. இருங்க, இங்கே ஆட்டோ வராது, உங்களுக்கே தெரியும்ல. அந்த முக்கில் போயிட்டு நாங்கள் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரோம். ஆட்டோ இருந்தால் கூட்டிகிட்டு வரோம், ஓகேவா? ஆமாம், எனக்கும் தெரியும் இங்கே ஆட்டோலாம் எதுவும் வராதுன்ட்டு. சரி, போய் ஆட்டோ இருந்தால் டக்குன்னு கூட்டிகிட்டு வாங்க, டைம் ஆகுது. இதோ மேடம் வந்துடுறோம். என்ன இவனுங்க இன்னும் காணோம்? ஆட்டோ எதுவும் கிடைக்கலையா? ஏன்னா இங்கே ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப ரேர். பைக் இருந்தால் இன்னும் பிரச்சனையே இல்லை, பைக்கில் போயிருந்துருக்கலாம். இல்லை, இவனுங்கனால தான். நேற்று பைக்கை எடுக்காமல் இருந்தானுங்கன்னா நிறைய பைக் நல்லா இருந்திருக்கும், நான் பேசாமல் என் பைக்லேயே போயிருந்திருப்பேன். ஸ்வேதா, உன் மேலே தாண்டி தப்பு. உன் மேலே தப்பு இருந்து அவன் வேற அவனுக்கு காசு கொடுத்துருக்கான். இதில் வேற இன்னும் அவனை திட்டிகிட்டு இருந்த, அவன் கேட்டான், அவ்வளோதான். என்ன மேடம், என்ன திட்டா இருந்தீங்க? எப்படி கண்டுபிடிச்சான்? நான் ஏன் உன்னை திட்ட போறேன்டா? சரி, ஆட்டோ கிடைச்சதா இல்லையா? 2 பேர் சும்மா வந்திருக்கீங்க. எங்க மேடம், அங்கே ஆட்டோவே இல்லை, வர்ற ஆட்டோவும் நிற்க மாட்டானுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னது, ஆட்டோ எதுவும் நிற்கலையா? அப்புறம் எப்படிடா போடுறது? ஆல்ரெடி டைம் ஆகுது, நான் சீக்கிரம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பணுமா இல்லையா? அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட பைக் இருக்குது மேடம், நானும் இவனும் பைக்கில் தான் வந்தோம். நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியப்பட இல்லைன்னா நீங்கள் என் கூட வரலாம். நான் உங்களை இடம் காட்டிட்டு கொண்டாந்து உங்களை திரும்ப பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன். நீங்கள் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா வரலாம் மேடம். என்னது, பைக்லையா? டேய், எங்கள் அப்பாவோ இல்லை என் தம்பியோ பார்த்தான்னு வச்சுக்கோ, என்னை அங்கேயே வெட்டி போட்டுருவாங்க 2 பேரும். அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. எப்படியாவது ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வாங்க, போங்க. அக்கா, ஆட்டோ எதுவும் கிடைக்கலக்கா, இவ்வளோ நேரம் அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். வர்ற ஆட்டோவும் நிற்க மாட்டுறானுங்க, ஸ்ட்ரைட்டாக போயிடுறானுங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் நடந்து வர முடியுமா சொல்லுங்கள்? நம்ம தம்பி ரொம்ப தங்கமான பையன், நீங்கள் நம்பி வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தங்கமான பையன், நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறியா? சரி, நான் பைக்கில் போயிட்டா நீ எப்படி வருவ? ஆட்டோவும் இங்கே வராது, எப்படி வருவ? அது ஏன் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அதான் சொல்கிறேன்ல, வாங்க மேடம் போகலாம். அப்படியா சொல்கிற? என் தம்பி காலேஜ் தான் போயிருக்கான், அப்பா ஒர்க் பார்த்துட்ருக்காரு, ஸோ நோ ப்ராப்ளம். சரி, வா போகலாம். சூப்பர் மேடம், மனசு மாதத்துக்குள்ளே வாங்க போயிடலாம். நான் போய் பைக் எடுத்துகிட்டு வரேன். ஓகே. டி மச்சான், நீ பார்த்து வந்துடுறேன்னா? பாத்தியாடா, பொண்ணை பார்க்கவும் நட்பை கழட்டி விட்டு போகிற. டேய் சதீஷ், இதெல்லாம் நியாயமா? டே மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன அர்த்தம்? தான் நண்பன் காதலிச்சானா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை தானே நீனு பண்ணுற. உனக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும்டா. நீ ஃபியூச்சரில் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவில்ல, அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? என்னது, லவ்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா? ரைட் ராமாவனே, நடத்து. சரிடா, நீ விலகு, அப்புறம் மனசு மாறிட போறா. போடா. யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு
கட்டிக்கொள்ள தோன்றும். நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை மனத்தோறும் செதுக்கிட வேண்டும். கண் பார்த்து கதைக்க முடியாமல் டேய் ஃபாஸ்ட்டாக போகாத, மெதுவாக போய் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற? இல்லை மேடம், நம்ம போய் இடத்த பார்த்துட்டு டைம் ஆகிறதுக்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே உங்களை பஸ் ஸ்டாண்டில் விடணும்ல, அதனால தான் வேகமாக போயிட்டுருக்கேன் மேடம். பரவாயில்ல, நம்ம வேகமாக போய் எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ மெதுவாகவே போ, பார்த்துக்கலாம். மேடம், அப்புறம் உங்கள் வீட்டில் தேட மாட்டாங்களா? என்னோடய ஒர்க் பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கவலைப்பட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பிளேஸ் நான் விசிட் பண்ண போயிருக்கேன், தனியாகவே போயிருக்கேன். டைம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் கால் பண்ணி சொல்லிடுவேன் லேட் ஆயிடுச்சுன்னா. ஓ அப்படி, சரிங்க மேடம் சரிங்க மேடம். அப்புறம் மேடம், நம்ம வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா? என்னது நம்ம வீட்லையா? டேய், ஏன் வீடு எப்போ உன் வீடாச்சு? இல்லை மேடம், நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம். ஸோ அதனால தான் நம்ம வீட்டுன்னு சொன்னேன். சரி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கா? இப்போ அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. மேடம், ஏதாவது பேசிக்கிட்டே வரலாம்ல, டைம் பாஸ் ஆகும்ல, அதனால தான். உனக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு நான் தான் கிடைச்சனா? வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டுறா. மேடம், அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு எப்படியும் 1/2 hour கிட்ட ஆகும். அது வரைக்கும் ஏதாவது பேசிட்டு வரலாம் மேடம். சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்கா? சபா, விட மாட்டேன் போல இருக்கே. என்னோட ஃபேமிலியில் நான், என் அம்மா, அப்பா, அப்புறம் தம்பி, தம்பியோட ஒய்ஃப். பாரா, தம்பியோட ஒய்ஃபா? தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா மேடம்? ஆயிடுச்சு. எப்படி மேடம்? என்ன எப்படி மேடம்? இல்லை, அக்கா இருக்கும்போது தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணாங்க? உங்கள் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ உனக்கு அதெல்லாம் தேவையா? வாயை முடிட்டு வண்டியை ஓட்டு. மேடம், ஃப்யூச்சரில் என் ஃபேமிலி ஆக போகுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. என்னது ஃப்யூச்சரில் உன் ஃபேமிலியா? டேய், என்ன சொல்கிற? புரியல எனக்கு. ஐயோ, வளரிட்டுமோ? மேடம், நான் அப்படி சொல்லலை, தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது மேடம். அவன் லவ் பண்ணா, அதனால லவ் மேரேஜ் சீக்கிரமே பண்ணிக்கிட்டான். ஓ, லவ் மேரேஜா? சூப்பர் சூப்பர். உங்கள் தம்பி என்ன பண்ணுறாப்புல? காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். ஓ, ஃபைனல் இயருக்குள்ள காதல் வந்து கல்யாணமே முடிச்சிட்டாரா? சூப்பர், உங்கள் தம்பி ரொம்ப கிரேட் மேடம். அவன் மகராசி, அவனுக்கு நடக்குது. எல்லாருக்கும் அப்படி நடக்குமா பாஸ்? என்ன மேடம், என்ன குத்தி காட்டுற மாதிரி இருக்கு? சேச்சா, உண்மையை சொன்னேன்டா. சரி சரி, ரோட பார்த்து வண்டி ஓட்டு. அது சரி. மேடம், அப்புறம் உங்களுக்கு எப்போ கல்யாணம்? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இது மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? நாங்களா இங்கே இருக்கும்போது அவங்க எந்த மாப்பிள்ளையை தேடுறாங்க? என்னடா ஏதாவது சொன்னியா? இல்லை இல்லை, நத்திங் மேடம். ஏன் மேடம், உங்கள் தம்பி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, உங்களுக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நான் யாரையும் பார்க்கல, அதான். ஏன் மேடம், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா? என்னடா மறுபடியும் சொல்லு. ஆத்தாடி, இல்லை மேடம், இந்த மாதிரி பசங்க இந்தியாவில் சரி, தமிழ்நாட்டில் சரி, நம்ம ஊரில் சரி நிறையா இருப்பாங்களே, ஏன் உங்களுக்கு யாருமே பிடிக்கல, அதான் கேட்டேன். என்னவோ தெரியல, அப்படி யாரையும் நான் பார்க்கல. அந்த மாதிரி யாராவது ஒரு பையனை நான் மேபி மீட் பண்ணேன், பார்த்தேன்னா கண்டிப்பாக என் அப்பா கிட்ட அம்மா கிட்ட நான் போய் சொல்லுவேன். அப்போ சூப்பரு மேடம், லவ் மேரேஜ்க்கு ரெடியாக தான் இருக்காங்க போல். அப்போது நம்ம ரூட்டில் பைக்கை ஓட்டிட வேண்டியதுதான். டேய், இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான் மேடம், வந்துட்டோம் பக்கத்தில். நீ என்ன ஊரை சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு போறியா? ஏன்டா ஊரை சுற்றிட்டு இருக்க? ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாமே. மேடம், அந்த பக்கம்லாம் அதை ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க மேடம், அதனால தான் உங்களை ஊருக்கு வழியாக கூட்டிகிட்டு போகிறேன். சரி, ஓகே. அது முடி ஒதுக்குற விரலா, காதுக்குள்ள இனிக்கிற குரலா, நான் அழுவி விழுந்தது எதுல, முழிக்கிறன் குழப்பமா, ராட்சசியும் நினப்புல முழுசா, ராத்திரியில் சிரிக்கிறன் புதுசா. என்ன மேடம், இடம்லாம் பார்த்தாச்சா? எல்லாம் ஓகேவா மேடம்? எல்லாம் பார்த்தாச்சு, விசாரிச்சாச்சு. எந்த ப்ராப்ளம் இல்லை இடத்துல. அதுவும் மெயினில் தான் இருக்குது. இன்னும் நிறையா இடம் வேறு இருக்குது, அடுத்தடுத்து பில்டிங்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. மேடம், அப்போ என் ஃப்ரெண்டுக்கு லோன் கிடச்சிரும்ல? நான் எல்லா ப்ராசஸும் முடிச்சு நான் என்கிட்டே இருந்து நான் மேனேஜர்கிட்ட மூவ் பண்ணிடுவேன். மேனேஜர் தான் உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லுவார். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் மனசு வச்சா கிடைக்கும் தானே? ஏய், நான் மட்டும் மனசு வைக்கக்கூடாது, மேனேஜர் சாரும் மனசு வைக்கணும். ஸோ எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் எல்லாமே உனக்கு பாசிட்டிவாக தான் அவர்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ மேபி ஒரு 80% 90% உனக்கு லோன் கன்ஃபார்ம். உன்னை கூப்பிட்டு பேசுவார். அப்புறம் யார் உனக்கு கேரண்டி சைன் போடுறது அது எல்லாமே கேட்பாரு. அது என்னன்னு பார்த்து பேசிக்கோங்க. எப்படியும் ஒரு 2-3 days ஆகும்னு நினைக்கிறேன். மேடம், நாளைக்கே முடியாதா?
டேய் நீ என்ன 1 ரூபா 2 ரூபாய் கேட்டிருக்க? 40 லேக்ஸ் லோன் கேட்டிருக்க. உடனே எல்லாம் தரமாட்டாங்க, வெயிட் செய். சரி ஓகே மேடம், அப்போ நம்ம கிளம்பலாமா? ஏன்னா இருட்டாயிரும் கொஞ்ச நேரத்தில். போலாம்டா. சரி நீங்கள் எப்படி வந்தீங்க? ஆமாம் மேடம், நான் அப்படியே ஆட்டோவில் வந்தேன் மேடம். டீ அச்சோ மாட்டி விட்டோமே. என்னது ஆட்டோவில் வந்தியா? அங்கே தான் எந்த ஆட்டோவும் கிடைக்கலன்னு சொன்னீங்க, உனக்கு மட்டும் எந்த ஆட்டோ கிடைச்சது? அவனே ஏதாவது சொல்லி சமாளிக்கல, செத்துடா நீ. ஐயோ மச்சான் வேற மறைக்கிறானே. மேடம் ஆட்டோ நான் கேட்டுச்சு உங்களுக்கு? நீ அப்படி தானே சொன்ன, பின்ன அப்படி தானே கேட்கும். இல்லை மேடம், ஆட்டோ இல்லை, நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன்னு சொன்னேன். லிஃப்ட் கேட்டு வந்தியா? ஆமாம். உன் மூஞ்சி பத்துமா லிஃப்ட் கொடுத்தா? ஏய் வாளுக்கு திமிர பத்தியாடா, என் மூஞ்சிக்கு என்னடா? சரி மச்சான் கோவப்படாத. ஏன் மேடம், என் மூஞ்சிக்கெல்லாம் லிஃப்ட் தர மாட்டானுங்களா? அதான் எப்படி தந்தானுங்கன்னு தெரியல, மூஞ்சாது. எப்பா என்ன சொன்னடா? ரொம்ப தன்மையான பொண்ணு. யாரு இவ தானே? ரொம்ப தன்மையான பொண்ணுடா, பாவண்டா சதீஷ் நீனு. பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன், இருந்த மாட்டேன். சரிடா கிளம்பலாமா? டைம் ஆகுது. போகலாம் மேடம். மறுபடியும் நீ என்ன லிஃப்ட் கேட்டு தான் போறியா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. நான் லிஃப்ட் கேட்டு வரேன், இல்லை நடந்து வரேன், இல்லை எப்படியோ வரேன், உங்களுக்கு என்ன? நீங்கள் கிளம்புங்க மேடம். அது சரிதான், நீ எப்படியோ வந்து சேரு. வாடா நம்ம போலாம். போகலாம் மேடம். சரி நீ எதுக்கு இப்படி கையை கட்டி நின்றுட்டு இருக்க? இல்லை அவங்க முன்னாடி ஒரு ரெஸ்பெக்ட் தான் மேடம். போதும் உன்னோட ரெஸ்பெக்ட், கையை எடு, கிளம்பலாம். போகலாம் மேடம். ஏன் மேடம் இங்கே இறங்கிட்டீங்க? வாங்க பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறேன். பரவாயில்லடா, இந்த தானே இருக்கு பஸ் ஸ்டாண்ட், நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. இல்லை மேடம் இருங்க, நீங்கள் பஸ் ஏறினதுக்கு அப்புறமா நான் போகிறேன். பரவாயில்லடா, நான் போய்ப்பேன், நீ கிளம்பு. என்ன மேடம் என்னை நம்பி வந்திருக்கீங்க, உங்களை பத்திரமா நான் பஸ் ஏற்றி விட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடணுமா இல்லையா? அது சரி. மேடம் பார்த்து இந்த பக்கம் வாங்க. என்னாச்சு? என்ன மேடம் வேன் போயிட்டு இருக்கு, நீங்க பாட்டு நின்றுட்டு இருக்கீங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்படி ஓரமா நில்லுங்க. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்கு. சரி ஓகே, நான் கிளம்புறேன், நீ பார்த்துப்போம். இருங்க மேடம், பஸ் இப்போ வந்துடும்ல, உங்களை பஸ் ஏற்றி விட்டே கிளம்புறேன். சரி மேடம் அந்த பஸ் தானே பாருங்க. ஆமாண்டா அந்த பஸ் தான். சரி வாங்க போகலாம். போலாம்டா. சாரி கௌதம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. நான் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். பதிலுக்கு நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுவீங்க, என்னை வெறுப்பீங்க, என்னை மறுப்பீங்கன்னு பார்த்தா இன்னும் அதிகமாக காதலிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்னதான் பண்ணுறது கௌதம்? இந்த பக்கம் என் அண்ணா அம்மா, அந்த பக்கம் நீங்கள். நான் எந்த பக்கம் போக முடியாமல் நடுவில் நின்று தவிச்சிட்ருக்கேன். என்னால் முடியல. உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வலிக்குதோ எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு கௌதம் உங்களை பார்க்கும்போதெல்லாம். ஏண்டி சத்யா, என்னடியா ஆச்சு உனக்கு? நம்ம சந்தோஷமா இருந்த நாட்கள் குறைஞ்சிட்டே வருது. இப்போல்லாம் நம்ம அழுதுட்டு மட்டும்தான் இருக்கோம். மனசு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல தனியாக 2 பேரும் உட்காந்து புலம்பிட்டு மட்டும்தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம சந்தோஷமா இருந்த நாட்கள் திரும்ப வருமா வராமல் போயிடுமான்னு ரொம்ப பயமாக இருக்குடி. உன்னோட ப்ராப்ளம் எனக்கு புரியுது, பட் நீ சொல்ல மாட்ட பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. நீ சொல்லலைன்னா அதுலேருந்து எனக்கு புரியுது அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு. ஆனால் என்னால் கெஸ் பண்ண முடியல என்ன பிரச்சனையாக இருக்குன்னு. என்னால் முடியலடி. வந்துடு என்கிட்ட ப்ளீஸ். உங்ககிட்ட வரணும் தான் எனக்கு ஆசை கௌதம். இப்படி தனியாக இருக்கணும், உங்களை ஹர்ட் பண்ணணுன்றது என்னோட ஆசையே இல்லை. உங்கள் கூடயே வந்துடணும், உங்கள் கூடயே இருக்கணும், உங்களை கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லி அழணும், இவ்வளோ ஆசைகள் இருக்குது. ஆனால் என்னால் முடியல. என் அம்மாவுக்கு என் அண்ணனுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ், உங்ககிட்ட இந்த விஷயமா எதுவுமே பேச முடியல, உங்களை பார்க்க கூட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னை விட்டு போயிட மாட்டேன் இல்லை சத்யா. எனக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு ஹோப் இருக்குது, நம்மளை அந்த கடவுள் பிரிக்க மாட்டாரு, சேர்த்து வைப்பாருன்னு. ஆனால் இன்னொரு ஓரத்தில் பயமாகவும் ரொம்ப வலியாகவும் இருக்குடி. சீக்கிரமே என்கிட்ட வந்துடு சத்யா ப்ளீஸ்.
அந்த நாளுக்கு தான் கௌதம் நானும் காத்துட்ருக்கேன். ஆனால் நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி. இதை தவிர சொந்தமில்லை காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானது காதல் வந்த பின்பு. ஓ சாவை அழைத்து கடிதம் போட்டேன் காதலிக்கும் முன்பு ஒரு சாவை திறக்க சக்தி கேட்கிறேன் காதல் வந்த பின்பு. சத்யா, சத்யா எங்கடாமா இருக்க? சத்யாம்மா என்னடா அழுதுட்டு இருக்கா? அண்ணா என்னால் முடியலண்ணா. நானும் எவ்வளவோ என்னோட ஃபீலிங்ஸ் என்னோட அழுகை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்காகவும் அம்மாக்காகவும். ஆனால் என்னால் முடியலண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. என்னாச்சுடா? முதல்ல அழுகை நிப்பாட்டு. உன்னை இப்படி அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சத்யா ப்ளீஸ்டாம்மா அழுகை நிப்பாட்டு ஃபஸ்ட்டு. அண்ணா ப்ளீஸ் என்னை அளவிடு. நான் அழாமல் உள்ள அழுகையை வச்சு வச்சு என் மனசு என் உடம்பு எதுவுமே சரியில்லைண்ணா. ரொம்ப வலிக்குதுண்ணா. ப்ளீஸ்ண்ணா என்னை அளவிடுங்க ப்ளீஸ். சத்யா, நீ அலற பார்த்தா அண்ணனுக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா சத்யா? சின்ன வயசுல நீ குழந்தையா இருக்கும்போது நீ அழுவ, பசிக்காக அழுவ. ஆனா அண்ணனுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அம்மாவை திட்டுவேன், அம்மா தங்கச்சி ஏன் அழுதுகிட்டே இருக்கா, அவள் அல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அம்மா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பா. அப்போது அம்மா அவளுக்கு ஃபீட் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் நீ அழுவ. ஆனால் எதுக்காக அலறேன்னே எனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி தெரியாதுடா அம்மா. ஆனால் நான் அம்மா கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன், அவள் அழுகே நிப்பாட்டுங்க, அவள் அழுகிறது என்னால் பார்க்க முடியலம்மா, அவள் அழக்கூடாதுமா அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா என்னால் நீ அழுகிறத என்றைக்குமே தாங்க முடியாதுடா. அப்போவும் சரி இப்போவும் சரி என்னோட ராஜகுமாரி சிரிச்சுட்டே இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. அதுக்காக தாண்டா நானும் சரி அம்மாவும் சரி ஓடிட்டுருக்கோம். ப்ளீஸ்டாம்மா எங்களுக்காக அழாத. அண்ணா நான் உங்களுக்காக அழக்கூடாதுன்னு அவரை எவ்வளோன்னா ஹர்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? எவ்வளோ ஹர்ட் பண்ணுற தெரியுமா? பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ உடஞ்சி போயிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு அவர் நான் என்னென்ன பேசிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? அண்ணா ரொம்ப வலிக்குதுண்ணா. நான் ஏன் இந்த காதல் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அவர் காதலிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்னால் அழாம இருக்க முடியல. இதுக்கு எல்லாம் ஒரே சொல்யூஷன், பேசாம அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம செத்துடலான்னு தோணுதுண்ணா. ஏய் சத்யா, இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ. ஏமா இப்படிலாம் பேசுற சத்யா? அண்ணா என்னால் முடியலண்ணா. ஒரு மனுஷனை எவ்வளோ தானே கஷ்டப்படுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. அவரை நான் பார்க்கும்போது எல்லாம் கஷ்டப்படுத்துறேன், திட்டுறேன். ஆனால் அந்த மனுஷன் என்னை விட்டு போக மாட்டேன்றாரு. நான் காலில் இருக்க செருப்பை கழட்டி அடித்தா கூட என் முன்னாடி தான் வந்து நிற்பேன்னு என்கிட்ட சொல்லும் போது என் மனசு எவ்வளோ உடஞ்சிருக்குண்ணா. நான் அவரை என்னோட அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துட்டேன்னா என்னை அவர் அப்படி தான் பார்த்துக்கிட்டாரு. நான் உண்மையிலே என் வாழ்க்கையில் நம்பின முதல் ஆம்பளை நீங்கள், ரெண்டாவது ஆம்பளை அவர் தானா. அப்பேற்பட்ட பையனை கஷ்டப்படுத்துறதுக்கும் நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க? அவங்க அப்பா எனக்கு ஒன்றா கூட பரவாயில்லண்ணா. எல்லா உண்மையும் கௌதம் கிட்ட சொல்லிடுறேண்ணா. சத்யாம்மா, எனக்கு நீ சொல்கிறதுலேயே நல்லா புரியுது. உன்னோட காதலும் சரி கௌதமோட காதலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பா இப்படி வந்து மிரட்டிட்டு போகும்போது நம்மளால என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்? நீயே சொல்லு. உனக்கு எப்படி கௌதம் முக்கியமோ அதே மாதிரி எங்கள் 2 பேருக்கும் நீ ரொம்ப முக்கியம் இல்லடாம்மா. அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருன்னா நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண முடியும் சொல்லு? உனக்காக தாண்டா அம்மா என்னோட கெரியரோட பீக்கில் இருக்கேன் நான், உனக்கே நல்லா தெரியும். ஆனால் அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு இங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இதோ லோனுக்காக அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கேன். எல்லாம் உனக்காகடா. நீ சந்தோஷமாக இருக்கணும், ஒன்று பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்றது தான் என்னோட ஆசை. நீ இப்படி செத்துருவேன் ஏதாவது பண்ணிக்குவேன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்காக நானும் சரி அம்மாவும் சரி எங்கள் உயிரே கொடுப்போம். பட் கௌதம் விஷயம் அப்படி இல்லைடா. அந்த மனுஷன் நினச்சா உன்னை என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனால் உனக்கோ இல்லை அம்மாவுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா நம்ம 2 பேராலும் தாங்க முடியுமா? சொல்லுடாம்மா. அண்ணா சாரி அண்ணா. அல்லாதடாம்மா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நான் கௌதம் மேல உள்ள காதலில் உங்களை பற்றியும் அம்மாவை பற்றியும் நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் எனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும்ன்றதை யோசிக்கல. என்னால் தானே எல்லாருக்குமே கஷ்டம். இங்கே உங்களுக்கும் அம்மாவுக்கும், அங்கே என்னோட கௌதமுக்கு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே
எங்கள் கேங்கில் சந்தோஷம் மட்டும்தான் இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக அது எங்கே போச்சுன்னே தெரியல. எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னால் அதை என்னால் பார்க்க முடியாம தானே நான் இப்படி வந்து புலம்பிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கண்ணா, சாரிண்ணா. சேச்சா, எனக்கு புரியுதுடா. உன்னோட வலி, வேதனை, உன்னோட கஷ்டம் எல்லாமே புரியுதுடா. புரியாமல் இல்லை. ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமே அண்ணன் இதுக்கு எல்லாம் பெஸ்ட்டான சொல்யூஷன் கொண்டு வருவேன். அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நீ கவலைப்படாமல் இரு. என்ன? எனக்கு உன் மேலே மட்டும்தானே நிறைய நம்பிக்கை இருக்கு. அப்போது என்னோட தங்கம், என்னோட தேவதை அல்லாமல் சிரி பார்ப்போம். எனக்கு சிரிப்பு வரலண்ணா. செல்லம்ல, எனக்காகடா. நான் ஒன்று சொல்கிறேன்டா, உங்களோட காதல் உண்மையானதுன்னா கண்டிப்பாக அந்த கடவுள் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைப்பார். போதுமா? உங்கள் 2 பேரோட காதல் ட்ரூ லவ்னா அதை கண்டிப்பாக அந்த கடவுள் பிரிக்க மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாமே சரியாக போகுதுன்னு தோணுதுண்ணா. சரியாக போகுது இல்லைடா, அண்ணன் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். என் தங்கச்சி அழுறதை என்னால் எப்படி பார்க்க முடியும்? கண்டிப்பாக உன்னை நான் கௌதம் கூட சேர்த்து வைக்கிறேன். சரிடா செல்லம், எனக்காக ப்ளீஸ். ஐ லவ் யூ அண்ணா. ஐ லவ் யூ டூடா தங்கம். இனிமேல் தங்கத்து கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாது. அண்ணன் இருக்கேன், எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன். சரியா? உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. சில பேர் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னை பற்றின்றனால நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன கொஷின்ஸ் இருக்குது, கேட்டிருக்கீங்க. அதுக்கும் ஆன்சர் பண்ணலாம், எல்லாருக்குமே கிளியராக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் எப்போவோ அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு டைம் இல்லை, அதனாலே என்னால் சொல்ல முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. சரி, ஓகே, சொல்லிடலாம், எல்லாத்துக்குமே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட் சின்ன சின்ன கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு என்னோடய கதை, என்னோடய வீடியோஸ், என்னோட எல்லாமே பிடிச்சிருக்கு. நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணுறீங்க. நானும் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் கமெண்ட்ஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நான் அகிலை காட்டினது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இப்போ அகிலை காட்டுறதா என்னோடய கதையில் ஐடியாவே இல்லை. எல்லாரும் ரிப்பீட்டடாக எல்லாருமே கமெண்ட்ஸ் ஒரு 10 கமெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே அகிலை காட்டுங்க, அகிலை காட்டுங்க, அகில் ஃபேஸை ரிவீல் பண்ணுங்கன்னு நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டதுனால சரி ஓகே, நம்ம கதையில் அகிலை இப்போ காட்டுற மாதிரி இல்லவே இல்லை. அது ஒரு 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 இடத்துல தான் அகிலை வந்துட்டு பிங்கி பார்க்க மாதிரி, பிங்கி அகிலை பார்க்க மாதிரி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ஐடியா வச்சுருந்தேன் என்னோட கதையில். பட் எல்லோரும் இங்கே ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்க. சில பேர்லாம் சரி நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா எல்லோரும் ரெக்வஸ்ட்டாலாம் கேட்குறாங்க, சரி அப்படிலாம் கேட்க விடக்கூடாது, சரி ஓகே நம்ம அகிலை காட்டுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, அகில் ஃபேஸை ரிவீல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4 எபிசோடுக்கு முன்னாடி நினைக்கிறேன், 4 எபிசோடுக்கு முன்னாடி அகில் ஃபேஸை ரிவீல் பண்ணேன். அகில் ஃபேஸை ரிவீல் பண்ணதுனால சரி ஓகே, இன்னொன்று நீங்கள் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வச்சேன். அகில் வந்து இன்னொரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அது என்னென்னா பிங்கிக்கும் அகிலுக்குமான கதை என்னோட ரொம்ப 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 க்ளோஸான கதை, அது உண்மையான கதை கூட. ஸோ அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதில் நிறையா நானே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிங்கிக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன்ல, ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கேன்ல, அது எல்லாமே உண்மையானது. அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு நான் வந்து கதையாக நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் அவளும் ஒரு உண்மையாகவே பிங்கின்ற கேரக்டரில் இருக்க அந்த பொண்ணு உண்மையாகவே உருகி சின்ன வயசுலேருந்து ஒரு பையனை காதலிப்பா, அதாவது மாமன் பையனை காதலிப்பா, மாமன் பையன் இன்னொரு பொண்ணை காதலிப்பான் காலேஜில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டுருக்கேன் அந்த கதையை. மற்றபடி இது நானாக யோசிச்ச கதை இல்லை, உண்மையாக நடந்த கதை. ஸோ அதை நான் பேஸ் பண்ணி நான் அந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டேன். சப்போஸ் இவனை நான் அகில் ஃபேஸை நான் ரிவீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி சீன் நான் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். சரி, அகில் ஃபேஸ் ரிவீல் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? அவன் எப்படியும் அவன் லவ் ஸ்டோரி வந்து இவளை பார்க்கும்போது தெரிய வராது, அவளுக்கு தெரிய வராது. பட் உங்கள் எல்லாருக்குமே அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிய வரும். ஸோ நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் சரி ஓகே அவன் ப்ரப்போஸ் பண்ணுறத மட்டும் காட்டிடுவோம், அவன் லவ் பண்ணுறான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடட்டும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரப்போசல் சீனை வச்சேன். அதுக்காக நீங்கள் வந்து பிங்கி மேலே உள்ள அக்கறையில் எல்லாருமே கோவப்பட்டீங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மெசேஜ், அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஏன்னா உண்மையாக நடந்த கதை, அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், உண்மையாக இருக்க பொண்ணுக்கு. பட் இப்போது
அந்த பொண்ணு யாருன்னெலாம் சொல்ல விரும்பலை. அந்த பொண்ணு வேறு பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கா. ப்ளஸ் அந்த பையன் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க அத்தை பொண்ணை விட்டுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது போயிட்டுருக்கு. பட் அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா, அதாவது உண்மையிலே அந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்துருந்தா அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படி காதலிச்சிருப்பாங்க, எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்றது தான் என்னோட கற்பனை கதையாக நான் வந்து அவங்க லவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ இது உண்மையிலே நடந்த கதைன்றனால என்னால் மெயின் விஷயங்களை மாற்ற முடியல, அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து அகில நிறைய பேர் திட்டினீங்க, அகிலே வேண்டாம் வேறு ஜோடி போடுங்க அப்படின்ட்டு. பட் என்னோட மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னோட சீரீஸில் உள்ள எல்லா கேரக்டரோட மெயின் கேரக்டர் பிங்கி அகிலோட கேரக்டர் தான். ஏன்னா அது வந்து என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா அந்த கதை எனக்கு வந்து அது கதை இல்லை, அது நிஜம். அதனால வந்து எனக்கு வந்து அதில் ரொம்ப நான் இன்வால்வ் ஆகிருக்கேன். ஸோ உங்களுக்கு போக போக அந்த கதை புரியும். அதாவது அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த கதை புரியும். அப்போது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அகிலையும் சரி, அகிலோட லவ்வையும் சரி உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு இதுக்கப்புறம் நான் அகிலை வந்து அந்த பொண்ணு கூட காட்ட மாட்டேன், ஜஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது மட்டும்தான். அதுக்கப்புறம் அகிலையும் அந்த பொண்ணையும் சேர்த்து ஒரு சீன் கூட காட்ட மாட்டேன். ஏன்னா என்னோட கதை அது கிடையவே கிடையாது, அதனால நான் காட்ட மாட்டேன். அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறது நான் உங்ககிட்ட காட்டணும், அதாவது அவன் லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும்னு நினச்சி தெரிய வச்சுட்டேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்ல வந்தேன், ஓகே அவ்வளோதான். பிங்கி 12th முடித்தோடனே அவங்களோட லவ் ஸ்டோரி, அதாவது லவ் ஸ்டோரியாக கூட ப்ராப்ளம் ஆகட்டும், எல்லாமே அடுத்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சத்யா இருக்காங்க, கௌதம் இருக்காங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் பேசிடலாம். அவங்களோட தீவிரமான ஃபேன் ஒருத்தவங்க இருக்காங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். அக்கா அவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு தடவை அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி கௌதமோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பேர் இல்லை அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன், இல்லை அவங்களுக்கு பேர் இல்லை, அவங்க வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் அக்கா, ஜஸ்ட் ஒரு அந்த சீனுக்கு மட்டும் நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, அந்த சீனுக்காக மட்டும்தான் அவங்க வந்திருப்பாங்க. மற்ற இந்த சீன்லேயுமே அவங்கள காட்டியிருக்க மாட்டேன். அவங்க எல்லா சீன்லேயுமே போவாங்க. கேமியோ ரோலாக ஒரு 4 பேர் வச்சுருக்கேன், அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு சீனில் நான் காட்ட தான் செய்வேன். ஸோ அவங்களுக்கு பேர் கிடையவே கிடையாது. இப்போ சத்யாவோட பிரதர் வந்து முக்கியமான கேரக்டர். ஏன்னா சத்யாவோட லைஃப்பில் சத்யாவோட பிரதர் ரொம்ப முக்கியமான கேரக்டர், நம்மளோட கதையிலே முக்கியமான கேரக்டர் தான். ஸோ அவங்களுக்கு சுவாரஸ்யமாக போகிறதுக்காக ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பாக இங்கே நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்போ இல்லை, சத்யாவுக்கு அண்ணன்ற ஒரு கேரக்டர் நான் கொண்டு வரும்போதும் சரி, அதே மாதிரி வினயோட அக்கா கேரக்டர் கொண்டு வரும்போது சரி, இவங்க 2 பேருக்கும் பேர் இருக்குன்றதை நான் அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேர் தான் இப்போது போயிட்டுருக்கு கதையில். இப்போ அவங்களோட ஸ்டோரியும் ப்ளஸ் கௌதம் சத்யாவோட ஸ்டோரி மட்டும்தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம். மற்றபடி வேறு யார் ஸ்டோரியுமே காட்ட மாட்டேன். அப்பப்போ வேணால் பிங்கி வித்யா ஃப்ரெண்ட்ஸ், அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள மட்டும் காட்டிப்பேன். ஆனால் மெயினாக இப்போ போயிட்டுருக்க கேரக்டர் வந்து இவங்களோட கேரக்டர்ஸ் தான். ஸோ அக்கா நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சும்மா கெஸ்ட் ரோல், ஸோ அதனால் அவங்களுக்கு என்னால் பேர் கொடுக்க முடியாது, அதான் கௌதமோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பட் இவங்க மெயின் ரோல், இவங்களுக்கு நான் பேர் கொடுத்து தான் ஆகணும். அதனால் அவங்க 2 பேருக்கும் நான் பேர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லோரும் அந்த பிங்கி விஷயம் தான் நிறையா எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே நினச்சிட்டு இருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ அகில திட்டலாம், அந்த அகில திட்டுறதுல கூட உங்களுக்கு பிங்கி மேலே உள்ள அக்கறையில் நீங்கள் திட்டுறீங்க, எனக்கு நல்லாவே புரியுது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பின்னாடி அகில் பிங்கியை லவ் பண்ணும்போது நீங்களே கண்டிப்பாக வந்து ரொம்ப இது பண்ணுவீங்க, அந்தளவுக்கு அவன் லவ் பண்ணுவான் கண்டிப்பாக. அப்படி தான் நான் கதை யோசிச்சிருக்கேன். இது வந்து பிங்கியோடது இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கிறது உண்மையானது. ஆஃப்டர் லவ்க்கு அப்புறம், மேரேஜ்க்கு அப்புறம் அது எல்லாமே என்னோட கற்பனை. அதை மட்டும் இப்போ சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ இனிமேல் போக போக சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன், முக்கியமான கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். இனிமேல் வீடியோ ஸ்கிப் பண்ணான கதைக்களமும் காத்துட்ருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.